மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு வித்தியாசமான புதியதொரு சிந்தனையை நமக்கு தருகிறார். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம், இணைந்திருத்தல் என்பது எல்லோருக்கும் கடினமானதொன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மனிதர்களோடு நாம் இணைந்து வாழ்தல் என்பது மிகவும் கடினமானதாக இன்றைய நிலையில் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பல அறிவியல் சிந்தனையாளர்கள் குறிப்பிடுவதைப் போல அதர் இஸ் மை உல்ஃப், அடுத்தவர் என்னுடைய ஓநாய் என்று பார்க்கிற நிலைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்மில் பல பேருக்கு சர்க்கஸ் பார்ப்பது ஒரு வழக்கமாக இருக்கலாம் அல்லது ஒரு வினோதமாக இருக்கலாம். ஆக நாம் இந்த சர்க்கஸை சிந்திக்கிற பொழுது அந்த சர்க்கஸிலே மனிதன் எல்லா விலங்குகளையும் பயன்படுத்துகிறார். பூனை தொடங்கி சிங்கம், புலி, யானை முதலிய எல்லா விலங்குகளையும் பயன்படுத்துகிறார். ஆனால் இதுவரை நான் பார்த்த சர்க்கஸில் ஒன்று கூட ஓநாய்களை பயன்படுத்துவதாக இல்லை. மனிதன் எல்லா விலங்குகளையும் தன்னுடைய பாவனைக்கேற்ப செயல்படுத்த வைக்க முடிகிறது. ஆனால் ஓநாயை எந்த சர்க்கஸிலும் நான் பார்த்ததில்லை. அப்போ நாம் சிந்திப்பது, இந்த ஓநாயை மனிதன் தன்னுடைய சிந்தனைக்கேற்ப தன்னுடைய செயல்திறனுக்கேற்ப பயன்படுத்துவது கடினமானது ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்த ஓநாய்க்கு இருக்கிற அந்த தந்திரம் அல்லது இந்த ஓநாய்க்கு இருக்கிற அந்த செயல்பாடுகள் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் இருக்கிறது. ஆக இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் 4 நபர்கள் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தாலும் எல்லோரும் தனித்து இருக்க ஆசைப்படுகிறோம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் செய்வதை பார்ப்பதை ஒரு அருவருப்பாக கருதுகிற சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த பிரைவசி, தனித்திருப்பு என்கிற வார்த்தை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆக தனித்திருத்தலினால் எந்த பயனும் இல்லை, ஒன்றித்திருப்பதனால்தான் பயன் நிறைய இருக்கிறது என்பதை இயேசு இன்றைய நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒருவர் என்னுள்ளும் நான் அவருள்ளும் இணைந்திருந்தால்தான் அவர் மிகுந்த கனி தர முடியும். இன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் எல்லாமும் தனி குடுத்தனங்களாக மாறிவிட்டன. தனி குடும்பங்களாக இருப்பதிலே மிகவும் பெருமை கொள்கிறார்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக எண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு இன்றைக்கு இந்த திராட்சை கொடியை உவமையாக எடுக்கிறார். பழைய ஏற்பாடுகளை நாம் பார்க்கிற பொழுது இந்த திராட்சை தோட்டம் அல்லது திராட்சை கொடி இஸ்ரேல் மக்களுக்கு உவமையாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த திராட்சை தோட்டம் அல்லது திராட்சை செடி என்பது ஒரு எதிர்மறை எண்ண கருத்தோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இறைவாக்கின எரேமியா இஸ்ரேலை காட்டு திராட்சைக்கு ஒப்பிடுகிறார். அதிலிருந்து உண்பதற்கான பழங்களை நாம் பார்க்க முடிவதில்லை என்றும் இதே கருத்தினை இறைவாக்கினர் எசாயாவும் முன்வைக்கிறார். ஆக இங்கே திராட்சை செடி என்பது போலியானதாக சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் இயேசு அதை மாற்ற ஆசைப்படுகிறார். இயேசு மாற்றி இந்த திராட்சை செடி என்பது கடவுளாக இருக்கிறார். இந்த திராட்சை செடியில் இணைந்திருக்கிற கிளைகள் மனிதர்களாக அவர் பாவித்து அந்த எதிர்மறையான எண்ணத்தை நேர்மறையான சிந்தனையாக மாற்றுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கடவுளோடும் மனிதனோடும் இணைந்திருத்தலே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பலனை தருவதாக அமைகிறது. மிகுந்த அன்பையும் அல்லது மிகுந்த பயன் தருகிற நன்மைகளையும் நமக்கு தருவதாக இருக்கிறது என்பதை இயேசு இன்றைய நாளில் சுட்டி காட்ட நமக்கு ஆசைப்படுகிறார். எனவே நாம் தனித்திருப்பதால் பயனில்லை, ஒன்றிப்பே அல்லது ஒன்றித்திருப்பே நம்முடைய வாழ்வின் மிகுந்த பயன் தருகிற சக்தியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இன்றைய நாளில் பிரிந்த உறவுகளோடும் பிரிந்த மனிதர்களோடும் நாம் இணைவதற்கான வழிகளை தேடவும் அதற்கான மனதைரியத்தை இறைவன் தரவும் நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.